இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ள 50,000 வாகனங்கள். இலங்கைக்கு இந்த வருடத்திற்குள் 50,000 வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். கடந்த 5 வருடமாக காணப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட உள்ள நிலையில் தற்போது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது 500% அதிகரிக்கக்கூடும் என சுட்டிக்காட்டினார். சீனா நோக்கி பறக்கும் ஜனாதிபதி அனுர. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கிறார். அதன்படி அவர் இன்றைய தினம் பிற்பகல் நாட்டிலிருந்து பயணமாகிறார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் கிளியாங் மற்றும் இராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார். கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் மீட்பு. கண்டி தவுலகல பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலதிக வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த சிறுமி ஒருவரை வேனில் வந்த மர்ம கும்பல் கடந்த 11ஆம் தேதி கடத்தி சென்றிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய வேன் நேற்று முன்தினம் புலனர்வை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் புலனர்வை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி இன்று கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி தவுலகல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை அம்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் இருந்தபோது குறித்த மாணவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தென்னிலங்கையில் நடந்த துப்பாக்கிச் சூடு. மாத்தறையில் கருவாடு வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் முன்னால் அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நேற்று மாலை 4:45 மணியளவில் மாத்தறை தெவினுவர தல்பாவில பகுதியில் நடந்துள்ளது. மேலும் சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விமான நிலையத்தில் கைதான யாழ் இளைஞன். மோசடி விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு தப்பி செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் கைதான இளைஞன் யாழ்ப்பாணம் இளவாலையை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. இந்தியாவின் புதுடில்லிக்கு புறப்படும் ஏர் இந்தியா விமானம் ஊடாக முதலில் புதுடில்லிக்கு சென்று பின்னர் ஜெர்மனிக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் இளைஞர் அளித்த ஆவணங்களில் சந்தேகம் அடைந்திருந்த இந்திய விமான போக்குவரத்து உத்தியோகத்தர்கள் அந்த பயணிகளையும் அந்த ஆவணங்களையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். மின் கட்டண குறைப்பிற்கு பச்சை கொடி காட்டியவர் ரணிலே. இலங்கையின் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான சாதகமான சூழலையை ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தினார் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் மின் கட்டணம் 2 தடவைகள் குறைக்கப்பட்டிருக்கும் என சுட்டிக்காட்டினார். அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு கூறினார். யாழ் பல்கலைக்கழக கல்லூரி மாணவன் சாதனை. மனித மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு புதிய எந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் காரைதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி மாணவர் ஆவார். மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணும் செயற்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியின் மெக்காட்ரானிக் என்ஜினியரிங் டெக்னாலஜி பிரிவின் இறுதியாண்டு மாணவன் என்பது குறிப்பிடத்தக்கது.